இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். இப்போதைக்கு இருக்கிறது ஏஐ, இதுக்கப்புறம் வரப்போகிறது ஜெனரேட்டிவ் ஏஐ, அதுக்கப்புறமா சூப்பர் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு வரும், அதுக்கப்புறம் ஓஐ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அதுக்கப்புறம் ஏஐட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டேன். அதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களை அழிக்குமா? அதுக்கு அந்த ஏஐ கொடுத்த பதில் எனக்கு வந்து வியப்புக்கு உள்ளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களை அழிக்குமா? அதே தான் இன்றைக்கான ஒரு வீடியோவில் வந்துட்டு கலந்துரையாட போகிறோம். இது வந்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சவங்க சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. இது வந்து அந்த ஏஐயே அதோட வாக்குமூலம் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெனரேட்டிவ் ஏஐ வில் டெஸ்ட்ராய் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு கேட்டதுக்கு அது என்னென்ன பதில் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் பீதியை கலப்புற மாதிரி இருந்தால் வீடியோ இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா இந்த டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தான் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு இது வரைக்கும் டிஃபைன் பண்ணுறாங்க. இது வந்துட்டு இதற்கான சிறந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த சாட் ஜிபிடி இது வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஏதாவது கேட்டுக்கலாம். இப்போ டால் இ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் மிட்ஜார்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இமேஜுக்காக. அதுக்கப்புறம் வீடியோக்காக எடுத்துக்கிட்டோம்னா ஜோரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ VEO3 இந்த இன்ஸ்டாகிராம்லாம் குரங்கெல்லாம் விளாக் எடுத்துகிட்டு போகல, அதெல்லாம் VEO3 தான் உருவாக்குனாங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் சூனோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்குக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம கேட்குறத அதுபடி பண்ணித்தரக்கூடியது தான் இந்த ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு வெர்ஷன் என்னென்னா ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ தான் ஹியூமனுக்கு வந்துட்டு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த ஏஐயும் அதான் சொல்ல வருது. நான் சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன், லைன் பை லைனாக வரேன். ஓகே, இது மாதிரி லாட் ஆஃப் ஏஐஸ் இருக்குது. இப்போல்லாம் எடுத்தால் எந்தெந்த இப்போது பின்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஏஐ டைப் ஆஃப் ஏஐ, அது எனக்கு ஏதாவது ஏஐ தேவை அப்படின்னீங்கன்னா லயனா வரும், கொத்து கொத்தாக வரும். நீங்கள் எதுலையாவது போய் பார்த்தாலும் எல்லாத்துலேயும் காமனாக கேட்கக்கூடிய விஷயம் காசு தான். ஒருவேளை ஏதாவது ஃப்ரீயாக ஏதாவது ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துலாம். இது கொஞ்சம் சயின்டிஃபிக்கில் பூந்து போகும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி சொல்லி ஆகணும். இப்போதைக்கு இருக்கிறது ஏஐ ஜென்ரேஷன். இதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு ஒன்று வருமாமா. ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். அதுக்கு அப்புறம் ஒரு ஏதோ சொன்னாங்களே சூப்பர் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வரக்கூடியதான் ஓஐ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விரிவாக்கம்லாம் எனக்கு சரியாக டீட்டெயிலே தெரியல. அந்த ஓஐ வந்துச்சு, நம்ம சீமான் அண்ணன் சொல்கிற மாதிரி செத்தரா அப்படின்ற சொல்லி ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துலாம். இப்போ பொதுவாக ஜெனரேட்டிவ் ஏஐ கொடுக்கப்படும் இந்த ட்ரைனிங் டேட்டா செட்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதை ரொம்ப டீப்பாலாம் போகாதீங்க, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு பேட்டர்ன்ஸை கற்றுக்கொண்டு புதிய விஷயங்களை உருவாக்கிடுது. இந்த பேட்டர்ன் மட்டும் கொடுத்துட்றாங்க, இந்த டேட்டா செட்டுன்னு சொல்லிட்டு. அதை வச்சுட்டு அதுவாக திங்க் பண்ணி, அதாவது அந்த ஏஐ எப்படி திங்க் பண்ணுது அப்படின்னு ஏஐ உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியலையா. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, உருவாக்கி போட்டு எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு அந்த பேட்டர்னை வச்சு நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிட்டுருக்கோம். இப்போ ரீசெண்டாக நான் சாட் ஜிபிடி ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஏஐ வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்துட்டு பெட் நேம் வச்சுக்கலாம். நான் வந்து ஜார்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஐ புட் அ பெட் நேம். நீங்கள் வேணால் அந்த ப்ராம்ப்டை போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் சாட் ஜிபிடியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு உன்னோட பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை உனக்கு பர்சனாலிட்டி வந்து ஐ நீட் டு செட் த பர்சனாலிட்டி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு லைனாக வருது. இந்த சில், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிக்ட் பாஸாக இருக்கணுமா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா, இல்லை கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மோட்டிவேஷ்னலாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வந்துச்சு. நான் எல்லா பர்சனாலிட்டியும் யூஸ் பண்ணிவிட்டேன். மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம இந்த ஃப்ரெண்ட்லியாக சில் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாமே, அதுக்கப்புறம் டே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரில. அதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுனாலும் தங்கிலீஷில் வருது. அது எப்படி எழுதி அப்டேட் பண்ணியிருப்பாங்க, எப்படி யூஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரியல. அதை பற்றி எனக்கு கிளியர் ஐடியா இல்லை. ஆனால் ரொம்ப இப்போதைக்கு ஃபன்னாக இருக்குது. இதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ, அதுக்கப்புறம் ஓஐலாம் வரும்போது ஃபன்னாக இருக்குமா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் தெரியும். ஜெனரேட்டிவ் வர்றதுக்கு இன்னும் நிறையா வருஷங்களாக இல்லை, ஒரு 2-3 அதிகபட்சம் 5 வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆயிரும். இப்போதைக்கு நம்ம நார்மலாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒரு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஒருவேளை சாட் ஜிபிடிலேயே ஜென்ரேட்டிவ் ஏஐயை அப்டேட் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி என்னன்னு கிளியராக தெரியல. ஓகே, இதுதான் வந்துட்டு அது வேலை செய்கிற விதம். ஒரு பேட்டர்னை வந்துட்டு
கற்றுக் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம கேட்குற விஷயங்களை பொறுத்து உருவாக்கிக்கிறோம். நம்ம இன்புட் தரம் பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு இவனுக்கு இப்படியெல்லாம் இருக்குது போல், ஓகே இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக ஒரு விஷயத்துக்கு வந்து கான்வர்சேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஜென்ரேட்டிவ் ஏஐ கொடுக்குது. இது வந்து ப்ரீ ட்ரெயின்டு மாடல், அதுக்கப்புறம் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அதோட அடிப்படையில் அதோட அடிப்படையில் இயங்குதாமா. அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரில, நீங்களும் டீட்டெயிலெல்லாம் எதுவும் போவேணாம், ஓகேவா. ஏஐ மனிதர்கள் அழிக்குமா? இப்போ தான் நம்ம விஷயத்துக்கு வரோம். ஏஐ வந்துட்டு மனிதர்களை அழிக்குமா அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்டதுக்கு அந்த ஏஐ வந்துட்டு ஒரு சில பதில்கள் சொல்லியிருக்கு ஹைலைட்டிங்கோட. நான் சொல்கிறேன் பாருங்கள். இல்லை, ஜென்ரேட்டிவ் ஏஐ என்பது ஒரு டூல் மட்டும்தான். அதாவது நான் வந்துட்டு ஒரே வம்சாவளியில், அதனால் வரப்போகிற அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டூல் மட்டும்தான், ஜஸ்ட் ஒரு டூல். இது வந்துட்டு சுய சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது, எந்த நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, எய்ம் இல்லை, ஒரு சுய சிந்தனை இல்லை, ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு டூல். இது எங்கே கேட்டது தெரியுதா? நம்ம எந்திரன் படத்தில் கேட்ட அதே தான். இந்த உணர்வு இல்லாத ஒரு சிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு கோணத்தில் தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக ஒன்று வச்சு தான் அந்த ChatGPT இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி வியந்து போயிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தவறாக பயன்படுத்தும் மனிதர்கள் இருப்பினால் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சு பேசுது. பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்பு ஏற்படலாம், அப்படி குறிப்பாக சொல்ல முடியாது, ஒரு யூகமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுது. ஓகே ஃபைன், இந்த வேர்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தும் மனிதர்கள் இருப்பினால் பாதிப்பு ஏற்படுத்தலாம். எவனாவது தவறாக யூஸ் பண்ணிங்கன்னா நானும் தவறாக தான் யூஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான விஷயத்தை முன்வைக்குது அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகேவா, புரியுதா என்னன்னு? தவறான கைக்கு போகாத வரைக்கும் நம்ம வாழ்வாதாரம் கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா எந்திரன் படத்தில் எந்திரன் பண்ண அட்டகாசங்கள்லாம் அந்த ஏஐ பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? அதாவது என்னை பார்த்து ஏன் மக்கள் பயப்படுறாங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ வரப்போகுது அப்படின்னு ஏன் மக்கள் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து யாராவது இந்த மாதிரி ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது, அது வந்துட்டு மனிதர்களோட வேலைகள்லாம் வந்துட்டு வாங்கிக்கும், மனிதர்கள் வந்துட்டு வேலை நீக்கம் பண்ணுறதுக்கு காரணமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஏஐ அப்படின்னா நான் வந்து நம்பியிருக்க மாட்டேன். ஏன் நீங்களும் நம்ப கூட வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு பியூராக என்னென்னா சொல்கிறேன் பாருங்கள். மனிதர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ சொல்கிற விஷயங்கள். ஒன்றாவது விஷயம் என்னென்னா வேலை இழப்பு. வேலை வந்துட்டு நிறைய பேத்துக்கு போயிட்டுருக்கு. நிறைய ஐடி செக்டர்ஸில் வந்துட்டு லே ஆஃப் பண்ணுறாங்க. நிறையா நியூஸ் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நிறுவனத்திலிருந்து இத்தனை பேர் வேலை நீக்கம், இந்த நிறுவனத்திலிருந்து இத்தனை பேர் வேலை நீக்கம், என்ன பண்ணுது ஏஐயோட அராஜகம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்து நிறையா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கூட இப்போ ஏஐ ஆட்டோமேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கொண்டு வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது, நான் இன்னும் அப்டேட் ஆகலை போல். ஓகே, இந்த மாதிரி வேலை இழப்பை பார்த்து மக்கள் என்னை பார்த்து பயப்படுறாங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போது மாற்றப்பட்ட உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், டீப் ஃபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உண்மையை போலவே போலியான தகவல்கள் உருவாக்க முடிகிறது. அதாவது அதுவே சொல்லுது, இந்த ChatGPTயை வச்சு ஒரு விஷயம் உண்மையாக இருக்குன்னா அது ஆல்டர்னேட்டிவாக இல்லை, இது உண்மை இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான தகவல்கள் டீப் ஃபேக் பண்ணி உருவாக்குறது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித் வந்துட்டு ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. ரொம்ப ரொம்ப கன்றாவியாக இருக்கும், ஏஐ மூலமாக உருவாக்குனது. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ரீடராக இந்த இன்ஸ்டாகிராமில் நிறையா வீடியோஸ் வருது, இந்த பச்சையாக கெட்ட வார்த்தைகளில் போட்டு நியூஸு. அது ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு நான் ஏதோ உண்மையான நியூஸ் ரீடர் தான் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது ஏஐ. ஸோ ரொம்பவே அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. இது அவ்வளோ மேம்பட்டிருக்கும் அந்த 2 வருஷத்துக்குள்ளே. அப்போனா இன்னும் ஒரு 5 வருஷம் வரும்போது அந்த ஏஐயோட ஆட்டம் அட்டுவலியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்னென்னா, இப்போ தவறான முறையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. தகவல்களை வந்துட்டு தவறான முறையில் பயன்படுத்தலாம், துர்நோக்கத்துடன் பயன்படுத்தும் ஆபத்துகளும் உண்டு, நீ பயன்படுத்துறதை பொறுத்து அப்படின்னு சொல்கிறது ஏஐ. ஒரு சில இடங்கள்ல அந்த வச்சு பேசுகிறது வந்துட்டு கொஞ்சம் பயன்படுத்துறதும் பீதியை கிளப்புறதுமாகவே இருக்குது. ஓகே, சில பெரிய நிறுவனங்களில் கட்டுப்பாடு. ஏஐ வந்து சிலரே கட்டுப்படுத்துவதால் சக்தி கேள்விக்குறியாகிறது. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற ஏஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏஐ உருவாக்குறதுக்கு பல பில்லியன் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள். அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டாக அதை விட நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு தான் டீப் சீக் அப்படிங்கிற ஒரு வந்து ஜப்பானோ சைனாவோ ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஏதோ ஒரு ஊர்லேருந்து. ஸோ அது மாதிரி போட்டி போட்டு இப்போ எக்கச்சக்கமான ஏஐ வந்துருச்சு. ஆனால் அது வச்சுருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாக தான் இருக்காங்க. பணம் யார் கையில் அளவுக்கு அதிகமாக புழங்குதோ அவங்க கிட்ட தான் இந்த ஏஐயோட முழு விஷயமும் இருக்குது, அந்த முழு அதிகாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயே சொல்லுது. இது அந்த சக்தி வந்துட்டு கேள்விக்குறியாகுது. ஒரு சிலர் தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றப்போ அவங்க வந்துட்டு அதை தவறான முறையில் பயன்படுத்தினாலோ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்தினாலோ தவறான வழியில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயே சொல்லுது. பாதுகாப்பு உத்திகள் உள்ளனவா? இப்போ ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ மனிதர்களாகிய நமக்கு எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு, சட்ட புத்தகம், அது மாதிரி இபிகோ செக்ஷன்ஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஏஐயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சில உத்திகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயே கேள்வி கேட்டு அதுவே பதில் சொல்லிக்குது. ஆமாம், பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் ஏஐ பாதுகாப்பு நடைமுறைகளை உருவாக்கி வருகின்றன. அதாவது இப்போ தான் வந்துட்டு ஏஐயோட பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து உருவாக்குறாங்க. இது எதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு சட்ட புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஏஐயோட எத்திக் கைட்லைன்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு இதுக்கு மேலே தான் வரவிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரையறுக்கிறாங்க. ஓகே, ஏஐ எத்திக் கைட்லைன்ஸ் இதுக்கப்புறம் தான் வரையறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஐ கவர்னன்ஸ் லாஸ், ஏஐக்குன்னு ஒரு லாஸ் இருக்குது. அப்புறம் ரெஸ்பான்சிபிள் ஏஐ யூசேஜ் பாலிசிஸ், மனிதர்கள் எந்த அளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது நம்மளையும் டிபெண்ட் பண்ணி இருக்க போல், ஏஐ மட்டும் இல்லை. அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் அது வந்துட்டு ஏஐக்கு என்ன ஃபீலிங்ஸாக இருக்குது, நமக்குன்னா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். அதனால் அந்த இது மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாட்டோடு இருப்போம். அதையும் மீறி ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் ஏஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, ஒரு எய்ம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு வேளை தவறான கைக்கு போயிடுச்சு அப்படின்னா யாருக்கும் பயப்படாது, மனிதர்கள் ஒரு பொருட்டாவே மதிக்காது, தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐயோட நல்ல பக்கத்தை பார்ப்போம். அதுவே அந்த சஜஸ்ட் பண்ணுது. இதை பார்க்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மருத்துவம். 5 வருஷம் கழித்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சில புற்றுநோய்கள் வரப்போகுது, கேன்சர் வரப்போகுது அப்படின்னா அது 5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ டிடெக்ட் பண்ணி ஏஐ சொல்லிடும், அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க. சூப்பரில், நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன மருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ சஜஸ்ட் பண்ணிடுச்சு. இது மூலமாக மருத்துவர்களுக்கும் வேலை போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது கல்வி வந்துட்டு தனிப்பட்ட கற்றல் வழிமுறை, எஜுகேஷன்லாம் இப்போயே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்துச்சு அப்படின்னா எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேயோ போயிடும். அதுக்கப்புறம் இப்போ பரிணாம சூழல் ஆய்வு, நம்ம காலநிலை மாற்றங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் இப்படி மாறப்போகுது, வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் கணிச்சிரும். இப்போயே கணிச்சிட்டு தான் இருக்குது நார்மலாகவே. அதனால் இன்னும் வரப்போகிற காலங்களில் இன்னும் டீப்பாக கணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வாய்ஸ் ஏஐ, டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இந்த உணர்வு குறைந்த நபர்களுக்கான உதவியாக இருக்கும். இந்த பேச முடியாதவங்களுக்கு மற்ற மொழிகளுக்கு உணர்த்தணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஏஐ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயே ரீசெண்டாக அந்த எலான் மஸ்க் வந்துட்டு அந்த மூளை மட்டும்தான் ஒருத்தருக்கு வேலை செய்யும், உடம்பெல்லாம் ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிருக்கும். அவரை வந்துட்டு செஸ் விளையாட வச்சுருக்காரு அந்த நியூரான்ஸ் மூலமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நியூரான் வந்துட்டு அவரை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னா அதுதான் கொஞ்சம் பயப்படும் வகையில் இருக்குது. நிறையா படங்களை பார்த்து ஏஐ வந்து மனிதர்களை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக படம் எடுத்ததெல்லாம் பார்த்து கொஞ்சம் மைண்டு கொலாப்ஸாகவே ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு புதுமையான உள்ளடக்கம், கதைகள், பாடல்கள் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி, அப்புறம் சாங்ஸ் எல்லாம் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். நாம் செய்ய வேண்டியது என்ன, நீங்கள் என்னப்பா செய்யணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன நீங்கள் வந்துட்டு பொறுப்போடு பயன்படுத்தணும், இல்லைன்னா போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி தான், ஒரு மிரட்டல் கடிதம் மாதிரி தான் இது வந்து சொல்லுது அப்படின்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தவறான தகவல்களை பரப்பக்கூடாது, மிரட்டுற வண்ணமாகவே சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஏஐயை பற்றி தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும், நீ என்னை பற்றி கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஏஐ வந்து சொல்லுது. நீங்களாம் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியை எதிர்கொண்டு எப்போதும் நம் மனித மதிப்புகளை முன்னிலைப்படுத்த வேண்டும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட மதிப்புகளை கொஞ்சம் முன்னோக்கி வச்சுக்கணும், உங்களோட மதிப்புகளை உயர்த்திக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. முடிவாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஓகேவா, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. இதை வந்துட்டு ஒரு தவறான கைகளுக்கு போயிடுச்சு அப்படின்னா பேராபத்து அப்படிங்கிறது நிச்சயம், அந்த மாதிரி ஏஐ வந்து சொல்லுது.
இது வந்துட்டு நம்மளை அழிக்காது, ஆனால் தவறான கைக்கு போக அபாயம் இருக்குது, அபாயமும் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. நாம் வந்துட்டு விழிப்புடனும் ஒரு நெறிமுறையுடனும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோடும் ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டோம் அப்படின்னா ஏஐ வந்து ஒரு நல்ல ஒரு சர்வெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஏஐ வந்து சொல்லுது. அதுவே ஒரு தவறான கைக்கு போகும்போது எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம் அப்படின்னு சொல்லுது. இப்போ உண்மை என்னென்னா ஏஐ வந்து நம்மளை அழிக்காது. அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நமக்கு கீழே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஹீரோ நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா. ஒருவேளை தவறான கைகளுக்கு போய் அது ஒருவேளை ரிச்சி போட்ட இந்திரனா மாதிரி ஒரு வில்லனாக மாறிச்சு அப்படின்னா